அனைவருக்கும் வணக்கம். துரோணா கல்வி, நான் உங்கள் ராம்குமார். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தொடர்ல ஃபர்ஸ்ட் இளமை பெயர்கள் பார்த்தோமா, ரெண்டாவது அந்த விலங்குடைய ஒளி மரபு. ஓகேங்களா, அந்த விலங்குகள் எழுப்பக்கூடிய சவுண்ட் இருக்குங்களா, அதுக்கு வந்து என்ன பெயர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா இல்ல எடுத்த உடனே கழுதியா யோசனை இருந்தேன். ஆனா கழுத மாதிரி உழைச்சாதான் நம்ம வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போக முடியும். சரி, எதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த கழுதியை வச்சு யோசனை இருந்தேன். அதான் தெரியுது. ஓகேவா சார்? சார் சார் தயவு செஞ்சு நீங்க கையே வைக்க சார், போர்ட்ல கை வைக்காதீங்க. இல்ல சார், பேர் தெரியல, ஸ்டூடண்ட் கேட்பாங்களா சார், என்ன டாபிக் நடத்த போறீங்க கேட்டால் நான் பாத்துறேன். நீங்க கை மட்டும் வைக்காதீங்க. உங்களுக்கு இந்த பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் ஓகேவா? விலங்குகளின் ஒளி மரபு. ஒளினா வந்து பாத்தீங்கன்னா அது என்னென்ன ஒளி? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மனிதர்கள்லாம் பேசும். ஓகேவா? நம்ம பேசுற ஒரு விலங்கு இருக்குன்னா அது கிளி. கிளி கிளி பேசும் அல்லது கொஞ்சம் சொல்லும். ஓகேவா? நம்ம பேச அப்படியே பேசுவோம். வேற எந்த விலங்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசாது. ஓகேவா? அப்ப எல்லா விலங்குமே பேசும். அதுக்கு என்ன பேர் சொல்லிருக்காங்கறத பார்க்க போறோம். நம்மள மாதிரி பேசுறது வந்து ஒண்ணே ஒண்ணு தான், இது கிளி. கிளி. ஓகேவா? சோ அப்போ ஒரு क्वेश्चन கேட்பாங்க சார், என்னது மனிதர்கள் போல் பேசும் விலங்கு எது? கிளி. கிளி. சூப்பர் சார். நீங்க கேட்டதா அந்த क्वेश्चन கேட்ட டவுட் சார். அடுத்து பார்க்கலாம். சோ கழுதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தும். கழுதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கழுதை கணைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய படத்துல பாத்தீங்கன்னா கழுதை மாதிரி கணைக்காதரா அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா படத்திலேயே கூட சொல்லுவாங்க. பழைய படத்துல வந்து இந்த துணி துவைக்கிறாங்க நிறைய இந்த ஓகேங்களா, அதுல கூட ஒரு கதை கூட இருக்கும். ஓகே, அந்த கதை சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல. சார் கதையை மறந்துட்டேன். ஆமா, இல்ல கண்டத்தை மறந்துட்டேன், கதை ஞாபகம் இருக்கு. சொல்லட்டுமா? டைம் அதிகமாயிடும், அதான் திட்டுவாங்க. கரடி உருமும். சரி, என்ன ரூ? பெரிய சார், உருமும். ஓகே, கரடி என்ன பண்ணோம்? உருமும். உருமும். இது சிங்கம் மாதிரி சார். தேங்க்யூ. அதாவது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எப்படி புகழ மாட்டாரு, வாய் தறி உண்மை வெளியே வந்துருச்சு. அடுத்தது குதிரை கணைக்கும். குதிரை கணைக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும் சார், கணக்கணன்னு இருக்கும் வேகமா ஓட்டுறதுக்கு. ஆமா, அதாவது குதிரை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா ஓடும். ஆமா, ஓகேவா? அதான் வந்து பாத்தீங்கன்னா கணச்சிக்கிட்டே இருக்கும் நெருப்பு மாதிரி. அப்படி நம்ம வந்து இந்த படத்துல கூட காட்டும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டே இருப்பாரு, அதாவது குதிரை வருவாரு. அப்பெல்லாம் சீன் போட மாட்டாங்க. அப்படி அந்த மூக்கநாயரை பிடிக்கும் போது அந்த மாவீரன் படத்துல அந்த குதிரை பாஷா வீசரா பாஷா அப்படின்னு என்ன பண்ணாது, அது வாயில அந்த ஒயர் எப்படி இருந்தது? ஒயர் இல்ல தெரியாது, அந்த காலத்துல எங்க சார் ஒயர் இருந்துச்சு? தூக்கி போடுவேன் சார், அது ஒயர் இல்ல சார், அது வந்து கயிறு. அதான் சொல்றேன் சார், ரெண்டு ஒண்ணு தானே சார். சரி விடுங்க சார், அந்த எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல. இல்ல சார் சார் சொல்லாதீங்க, எனக்கு இன்னும் ஒரு அத சொல்றேன். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிள். சிங்கம். சிங்கம் முழங்க. சிங்கம் சொல்லுங்க. இல்ல சார், அந்த படத்துல நீ சிங்கம் தான் சொல்லுங்க சார். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் வந்து முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். முழங்கும், கர்ஜிக்கும் அல்லது கர்ஜிக்கும். இந்த கர்ஜிக்கும்னால எனக்கு உடனே இந்த நார்னியா படம் ஞாபகம் வந்து சார். இந்த சிங்கத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தா இந்த நார்னியா படம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் கூட்டு போவாங்க, சின்ன குழந்தைங்களாம் கூட்டு போவாங்கல்ல. ஆமா சார், ஒரு கார்ல ஒரு சின்ன வந்து ஒண்ணு குட்டி சாத்தானே சாகசங்கள், அதான் சார் எங்களுக்கு கூட்டு போன படம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கூட்டு போவாங்க, குட்டி சாத்தானே சாகசங்கள், அது ஒரு படம் போனோம். இன்னொன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த நார்னியா படத்தை கூட்டு போயிடுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குள்ளநரி. ஓகேவா? குள்ளநரி திருடவே கூடாது, தோரா பூச்சி. குள்ளநரி ஊளையிடும். ஓகே, நரியும் ஊளையிடும், குள்ளநரியும் ஊளையிடும். சரி, எந்த லை சார்? சார் பெரிய லை சார். அப்போ சொல்லுங்க, தமிழ் நான் கொஞ்சம் வீக்க. குள்ளநரி. அடுத்து நாய். அது தெரியும், நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். சரி, சின்ன லை தானே? ஆமா சார். கன்ஃபியூஷன் பாத்தீங்களா? நாய் வந்து குறைக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றும் குறைக்கும் பத்தி. அதான் பசு என்ன பண்ணும்? கதரும். பதரும் இல்ல சார், சொல்லும்போது பாத்தீங்கன்னா பதரும் சொல்றாரு போன வாட்டி. பசு வந்து பதறாது. பசுக்கு பக்கத்துல போனா நம்ம தான் பதறோம், எங்க முடியுமோன்னு சொல்லிட்டு பசு என்ன பண்ணும்? கதரும். ஓகே, ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த விவேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு வச்சு போயிட்டு உமா அப்படின்னு ஓகேவா? மான் சொல்றது உமான்னு சொல்லுவான். அடுத்து பாத்தீங்கன்னா புலி உருமும். சார் இதுக்கு முன்னாடி கூட ஒரு உருமும் பார்த்தோமே சார். அதான் இந்த மாதிரி டைம் தான் சார் நான் தப்பு பண்றேன். இந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாத்தியம் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுங்க, பாத்துக்கலாம். நம்ம சொல்லணும் தானே சார், அது கமல் சொல்ல மாட்டாங்க. பாத்துக்கலாம்னு சொல்றது கமல் சொன்னதானே, நம்ம சொல்லுவோம் பாத்துக்கலாம். பிறகு
உருமும். உருமும் கமல் ஓகேவா? பார்க்க இது ஒரு படம், இது ஒரு பாட்டே இருக்கு. புலி உருமுது புலி உருமுது, இடி இடிக்குது இடி இடிக்குது, கொடி பறக்குது கொடி பறக்குது, சார் வந்து நில கொலக்குது நில கொலக்குது. சார் கட்சியில சேர்ந்துட்டீங்க தெரியும், பட் இந்த அளவு நான் சேரல. அடுத்தது யானை வந்து பிளிரும். யானை என்ன பண்ணும்? பிளிரும். சின்ன. ஆமா சார், கரெக்ட் தான் சார். இதுவா? இல்ல சார், அந்த பெரிய தான் சார், என்கிட்ட தப்பு. இதான் நான் சொன்னேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னேன் கேள, அறிவில்லாத அறிவியல்வாதியாரு, தமிழ் தெரியாத தமிழ்வாதியார். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எருது. எருது என்ன பண்ணும்? எக்காலமிடும். 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 எருது வந்து பாத்தீங்கன்னா எக்காலமிடும். ஓகே, இதோட வந்து இந்த வில்லு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எருது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தா வடிவேலு கூட ஒரு ஃபைட் வரும் பாத்தீங்களா, அது அந்த எருதா சார் இது? எஸ், அதே எருது போல. அது ஜெர்சி எருது. இது அடுத்து எருமை. கத்தும். கத்தும். ஓகேவா? எருமையை பொறுமையா தான் கத்தும் சார். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்து பாருங்க, அணில் என்ன பண்ணும்? கீச்சிடும். கீச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா பசங்க எழுதுறேன் சார், நீங்க பாட்டு எழுதிட்டு போயினீங்க. அப்ப நம்ம பசங்க அதை பார்த்தோன்னே கண்ணில் எழுதிடுவாங்க. அடுத்தது பாம்பு. பாம்பு தீரும். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமா, தீரும். தீரும் பெரிய. இதோட பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோல வந்து நான் சின்ன வயசு படிக்கும்போது எழுதிருப்பாங்க சார். சீரும், அதாவது பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்ப, அதுன்னு எழுதிச்சிருப்பாங்க சார். நம்ம ஸ்டூடெண்ட் அதிகமா சார், அது நான் ஆட்டோல தவிர நான் என்னுடைய ஓன் சொல்லல. ஓகேவா? கோத்துட்டு போயிருக்கீங்க. இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு போடுன்ற மாதிரி அவனுக்கு என்னடா பாவம் பண்ணான்ற. கத்தும் சார். ஆடு கத்தும். ஆடு கத்து எந்த படம் சார் அது? சரி, கத்துன்றது காத்துன்னு போட்டேன். கத்தும். சரி, ஒரு துணைக்கு அடிச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? ஆடு வந்து பார்த்தா கத்தும். ஓகேவா? அடுத்தது குரங்கு. அலுப்பும். அலுப்பும். அலப்புமா அலுப்புமா சார்? அலப்பும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அலப்பும்னு பார்த்தா, ஒரு இடத்துல அலுப்பும்னு பார்த்தேன். ஓகேவா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நமக்கு தெரியல. ஓகேவா? என்ன மாதிரி அளவு எடுத்துருக்கலாம். ஓகேவா? அலுப்பும் அலப்பும் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எது வருதோ அதை வச்சு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவாங்கு. தேவாங்க மாதிரி ஆமா மூஞ்சி வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா, தேவாங்க மாதிரி இருக்குன்னு அது என்னன்னு சொல்லுங்க சார்? அழும் சார். அழும். அப்போ என்ன என்ன பண்ணோம்? ஏன்பா தேவாங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு கேட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, எங்க பேர் சொல்லிட்டு போயிடக்கூடாது. எங்க பேர் என்ன செய்யறேன் சார்? நீங்க தனித்து செயல்படுறது சரி பண்ணுங்க. என்னையா கூட சேர்க்கறீங்க. அடுத்தது ஆடு. ஆடு என்ன பண்ணுச்சு? ஆடு கத்துச்சு. மாடு கத்தும் சார். மாடு கத்தும். அப்ப பசு வந்து கதறும். ஓகேங்களா? அடுத்தது பல்லி. சொல்லும். பல்லி சொல்லிடுச்சு இந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லுவாங்களே சார், எதுனா ஒன்று சொல்லும் போது. அப்ப பல்லி சொன்னா கரெக்டா இருக்கும். இது எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கூட பாத்தீங்கன்னா பல்லினே பேர் சொல்ல மாட்டாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அது பேர் சொல்லாதான். ஓகேவா? அது மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பறவை எழுப்பும் ஒலிகள். இப்ப நம்ம விலங்கு வந்து பார்த்தோம், இப்ப பறவைகளை வந்து பார்க்கலாம். பறவை வந்து பாத்தீங்கன்னா மயில் என்ன பண்ணோம்? அகவும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து தப்பாவே இருக்கும். குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுற ஒழுக்கம். ஓகே, கரெக்ட். மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆடா சொல்லி. ஓகே, மயில் ஆடுமா? மயில் அகவும். முதல் வரி கரெக்ட். இரண்டாவது தப்பு. ஓகேவா? அப்போ மயில் அகவும். அடுத்து பார்த்தா வண்டுனது முரளும். எந்த ரூ சார்? சின்ன ரூ. முரளும். ஓகே, ரெண்டாவது வண்டு பார்த்தோன்னா முரளும். ஓகே, நம்ம என்ன சொன்னா வண்டு ரீங்காரம் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ரீங்காரம் விட்டு சென்றதே வண்டு அப்படின்னு ஒரு லைன் வரும். ஓகேவா? நம்ம வண்டு வந்து பார்த்தா சவுண்ட் ஒருத்த வந்து நம்ம தேனியோட கம்பேர் பண்ணிடும். கம்பேர் பண்ணி ரெண்டுமே சவுண்ட் தானே வருது. அப்ப இதுதான் ரீங்காரம் நினைப்போம். ஆனா வண்டு வந்து ரீங்காரம் வராது, தேனி தான் ரீங்காரம். கரெக்ட் தானே சார்? வண்டு வந்து முரளும் சார். தேனி கூட ரீங்காரம் சவுண்ட் வருவாங்க. அதான் அந்த ரீங்காரம் சேர்த்து சார். ஆந்தை வந்து அலரும் சார். அலரும். எந்தெல்லாம்? சின்னலா தானே? ஆமா சார். சார் பகல்ல இருக்கும் கலர் அலருமா? அடுத்தது சார் ஆந்தை அலருதுன்னா காரணம் சொல்லுங்க. ஏன்னா நைட்ல கண்டு தெரியும், பகல்ல அது கண்டு தெரியும், அதனால அலறிக்கிட்டே இருக்கும் அது. அதனால சார் எப்படி? நைட்டு தான் இருட்டுல தான் அது கண்ணே தெரியும். அப்ப இருட்டுல இருக்கிறதுனால அது பண்ணுது. இருட்டு நம்ம பயப்படுவோம்ல, அலறும்ல. அதே மாதிரி ஆந்தை என்ன பண்ணுது? பகல் அலறுது. கிளி என்ன பண்ணும்? கிளி பார்த்தோம்னா கொஞ்சம் சார். கிளி பார்த்தோன்னே கொஞ்சம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா பேசும். ரெண்டுமே வரும். கிளி பேசும் கொஞ்சம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா குயில் கூவும். இது கரெக்டா இருக்கும். அந்த பாட்டு பாடுங்க சார் ஃபர்ஸ்ட். சரியா? போதும் சார், ஒரு வாட்டி பாடினாலே போதும். ஒரு சென்சார் போட்டு போறாங்க. இளையராஜா பாட்டுன்னு தெரியல சார். அவர் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு. அதுதான் சொல்றேன். அப்புறம் கேஸ் போட்டு போறாரு. ஓகேங்களா? குகை சார். குகை இல்ல சார், கூகை. குழறும். கூகை
குழ எந்த ரூ சார்? அந்த ரூ தான் ஒரு பெரிய ரூ. எந்த ரூ சார்? அந்த ரூ. எந்த நரி நொந்த நரின்ற மாதிரி குழரும். அதாவது கூகைக்கு இன்னொரு பேர் என்ன சார் இருக்கு? கோட்டான் சார். கோட்டான். ஓகே, கூகைனாலும் கோட்டான் தான் என்ன பண்ணும்? குழரும். அடுத்து கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். ஆக்சுவலா என்ன பண்ணோம்? கோழி வந்து கூவும் நினைச்சிட்டு இருப்போம். கோழி கூவும், டைம் ஆயிடுச்சு எந்திரி. ஆனா கோழி வந்து கூவாது. கோழி என்ன பண்ணும்? கொக்கரி. கொக்கரி. என்ன சார் ஆச்சு போடுங்க? போடுவேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா யூஸ் பண்ணல சார். அதான் கோழி வந்து கொக்கரிக்கும். அடுத்தது வாத்து. வாத்து. வாத்து கத்தும் சார். கத்தும். பேக் 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 அப்படின்ற மாதிரி. அது எந்த படம் சார்? சூரியவம்சமா? எல்லா படத்துலயும் வாத்து காட்டுவாங்க சார். எல்லா படத்துலயுமா? ஆமா சார். அடுத்தது காகம். காக்கா. காக்கா. அமாவாசை ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காகம் கத்துதோ இல்லையோ, காகத்து சோறு கித்துனா பண்ண எல்லாருமே மாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ள கத்தி ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப காகம் என்ன பண்ணும்? கரையும். காகம் வந்து காக்கான்னு கத்தாது, கரையும். கரையும். அடுத்தது பாத்தீங்கன்னா புறா. குணுகும் சார். குணுகும் சார். புறா அந்த கூண்டுக்கு போனா சவுண்ட் போட்டுனே இருக்கும் சார் ஒரு மாதிரியா. அதான் குணுகுன்னு வச்சிருப்பாங்க. சொல்லுங்க சார். உண்மைதான் சார். காசா பணமா அடிச்சுடும் பாத்து. சேவல். சேவல் வந்து கூவும் சார். நான் புறா வந்து பார்த்தேன் இந்த மாரி பத்தி தான் பார்த்தேன். சேவல் என்ன பண்ணும்? சேவல் வந்து கூவும். அப்ப கோழி வந்து பார்த்தனா கொக்கரிக்கும், சேவல் தான் வந்து கூவும். அடுத்து பார்த்தீங்கன்னா வானம்பாடி. இது என்ன பண்ணும் சார்? பாடும் சார் உங்கள மாதிரி. வானம்பாடி நல்லாவே பாடும், என்ன மாதிரி பாடாது. ஓகேங்களா? ஸோ நான் சுமாராக தான் பாடுவேன். ஓகே, ஐ எம் பாத்ரூம் சிங்கர். ஸோ வானம்பாடி வந்து பார்த்தோன்னா வெட்ட வெளியிலே பார்த்தேன், சூப்பராகவே பாடும். ஓகேங்களா? அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் சார்? ஒளிமரபு சார். விலங்குடைய ஒளிமரபு. இப்போ வந்து ரேபிட் ஃபாஸ்ட் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க போகிறேன். நம்ம ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஆன்சர் சொல்லுவார். கொடுங்க சார், நான் கேட்குறேன். ஓகேவா? நீங்களே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்லி முடியுன்றதை பார்க்கலாம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். கழுதை. கத்தும். கரடி. கரடி கத்தும் சார். கரடி உருவம் சார். ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரி. குதிரை. குதிரை வந்து கணைக்கும். சிங்கம். முழங்கும். நரி. ஊளையிடும். நாய். நாய் குறைக்கும். பசு. கதரும். புலி. புலி உருமும். யானை. பிளிரும். எருது. எக்காலமிடும். எருமை. எருமை கத்தும். அணில். அணில் வந்து கீச்சிடும். பாம்பு. பாம்பு சீரும். ஆடி. சரி, ஆடு. ஆடு. ஆடு கத்தும். குரங்கு. குரங்கு வந்து அழுப்பும். அழுப்புமா சார்? ரெண்டுமே. தேவாங்கு. தேவாங்க அழுவும். மாடு. மாடு கத்தும். பல்லி. சொல்லும். யார்கிட்ட? என்னங்க? மயில். மயில் அகவும். வண்டு. முரளும். ஆந்தை. கொஞ்சம். கூகை. கோழி. காத்து. காகம். கரையும். புறா. குடுக்கும். சேவல். கூவும். வானம்பாடி. பாடும். தேனி. ரீங்காரம். ஓகேங்களா? அந்த ரீன்னு சொல்றதுக்காக கேட்டேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிடும். எங்க கூடவே நான் கேட்கும்போது யாரெல்லாம் பதில் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை கொஸ்டின் கரெக்டா நீங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோல என்ன சார் வரும்போது வினை மரபு நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரான் அகாடமி, ராம்குமார். நன்றி. தேங்க்யூ.